மாமா செஞ்சதெல்லாம் தங்கமயிலக்கா, நீங்கள் ஆனால் பழிய போட்டது பழனிவேல் சித்தப்பா மேலே அப்படின்னு சொல்லி இப்போ மீனா ஆதாரத்தை கொடுத்து இப்போ வந்து காலி பண்ண போகிறாங்களா தங்கமயிலையும், தங்கமயில் அப்பா செய்கிற எல்லா ஃப்ராடு தனங்களையும் அப்படிங்கிறத இப்போ தான் வந்து பொறுத்திருத்து பார்க்கணுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயில் கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்காங்க. ஐயோ நம்ம வீட்டில் வேறு வந்து சீர் செய்கிறோம்னு சொல்லிட்டு வந்து எதையோ பணத்தை கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்தாங்க, நகையை கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க, புடவையை கொடுத்தாங்க. ஆனால் எல்லாமே இந்த வீட்டு காசு தானே, கடைக்காசு வேறு. இதில் அப்பா வேறு கடையில் வேறு உட்கார வச்சு வேலையில் வேறு வச்சுருக்கோம், அவர் வேறு கல்லால் உட்காந்துருந்தாருன்னு அன்னைக்கே பழனிவேல் சித்தப்பா வேறு சொன்னார். இப்போ வேறு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவரையே திருப்பி கை காமிச்சிருவாங்க. இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உள்ளே வராரு மாணிக்கம். ஸோ மாணிக்கம் கடைக்குள்ளார வராரு. கடைக்குள்ள வரும்போது அப்பா பணத்தை எடுத்து வந்துட்டியா, குடு உள்ளே வச்சிடலாம், 2 பேர் டெலிவரிக்கு போயிருக்காங்க, இப்போவே கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, மாமாவும் இப்போ தான் வெளில போயிருக்காருன்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணமா என்ன விஷயம் அப்படின்னு மாணிக்கம் கேட்கப்பா விளையாடாதப்பா, கடைப்பணத்தை உள்ளே வைக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ல, அது 2 நாளாக கொடுத்துறேன்ல அப்படின்னா. ஆமாம்மா, ஆனால் எல்லா இடத்தையும் கேட்டு பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு ஒன்று. அப்பாவை நம்புமா, அப்பா உன்னை கைவிட மாட்டாமான்னு என்னென்னவோ வசனம்லாம் பேசினியப்பா, கொடுப்பா அப்படின்னா. இல்லைம்மா என்கிட்ட பணம் இல்லையே, இருந்தால் கொடுக்க மாட்டேனாமா, கேட்டிருக்கம்மா, இன்னும் 1 வாரத்துக்குள்ள எப்படியா கிடச்சிடும், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா. எப்படிப்பா சமாளிப்பேன், இன்னைக்கு நைட்டு கணக்கு போடுவாங்கப்பா, இன்றைக்கி நைட்டு கணக்கு பார்க்கும்பொழுது வந்து காசு 10,000 குறைஞ்சா சொலையாக குறைஞ்சிருச்சுன்னு தெரியும்ப்பா. ஏற்கனவே 500 1000 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. 1100 அந்த பேச்சு பேசி பழனிவேல் சித்தப்பாவை உண்டுல்லன்னு பண்ணி குடும்பமே 2 ஆகிற மாதிரி போச்சுப்பா. 10,000 என் மாமனார் நெஞ்ச பிடிச்சிப்பாருப்பா அப்படின்லாம் வந்து பேச, சமாளிச்சிடலாமா, இல்லைனா திருப்பி அந்த பழனிவேல் மேலேயே பழிய தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, வாயில் கை வச்சு ஐயோ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க இப்போ தங்கமயில். என்னது அவர் மேலே பழி போடுறதா அப்படின்னா. ஆமாம், எப்படியும் ஆண்டால் தான் எடுத்துப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, நம்ம எடுத்துருக்க மாட்டோம் நம்பிக்கை இருக்குல்ல, அது அப்படியே கொண்டு போயிடுவோம் விடு, என்ன பெருசாக ஒரே குடும்பத்துக்குள்ளங்கும் போது எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றுனா இப்போ வந்து வீட்டை விட்டே வெளில போன்னு சொல்லலாம், இவர்னா சொல்ல முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா பார்த்துக்கலாம் அப்படிங்க. என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னா. வேறு வழி இல்லைம்மா, நம்மளுக்கு நம்மளே காப்பாற்றிக்கணும்னா அதுதான் பண்ணி ஆகணும். அப்புறம் நீ வீட்டுக்கு வந்தால் ஓகேவா, உனக்கு உன் புருஷன் இல்லாமல் திருப்பி வீட்டுக்கு வந்து இருந்துடுறியா, உங்கள் அம்மா முதல்ல அதை ஒத்துப்பாளா அப்படின்லாம் வந்து பேச, இப்போ தங்கமயிலும் ஃப்ராடுத்தனத்துக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஸோ தங்கமயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பாண்டியன் கடைக்குள்ளார வந்துட்டு அன்னைக்கு ஒரு 10,000 வரணும், வந்தாங்களா யாராச்சும் அப்படின்னு கேட்கும் போதே கணக்கு பார்க்கும் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இப்போவே காலி பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, மாமா வந்தாங்க மாமா, அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், வந்து பணம் பழனிவேல் சித்தப்பாட்ட கொடுத்து போனார் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக இப்போ வந்து கடைக்கு மீனா வராங்க. என்ன மாமா, அது தீபாவளிக்கு அப்போ அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாரு, பேசினார், அது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னா. அவனுக்காக நீ வந்து என்கிட்ட பேசணுமாமா, எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இல்லை அது 10,000 ஒருத்தர் கடை காசு கொடுத்தது, அதை பழனிவேல் கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை அவன் கல்லால் போட்டானா இல்லையான்னு தெரியல, அவன்கிட்டையும் கேட்க மாட்டேன் நான், வர அவனுக்கு புத்தி சரியில்லாமல் போகுது அப்படின்னு பேச ஆரம்பிக்க. இந்த சமயத்தில் மீனாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நெருடலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் அவர் பண்ணக்கூடியவர் இல்லை, யார் சொன்னா அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்போ தான் தங்கமையெல்லாம் வேறு பார்த்துருக்கு, பணத்தை அவன்கிட்ட தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆனால் கடை காசில் ஒன்றும் காணாம், கடையில் மொத்தமே எண்ணி பார்த்தாலுமே வந்து பேங்க்கில் போட்டது போக செலவு போக கம்மி காசாக தான் இருக்குது, 10,000 இருக்க மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ அப்படியே திரும்பி லைட்டாக மீனா பார்த்தா அந்த பக்கம் தங்கமயில் முழிக்கிறதும் அவங்க அப்பா முழிக்கிற மொழியுமே சரியில்லைங்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஏதோ சரியில்லாமல் இருக்குது, ஏற்கனவே இந்த மாதிரி தான் கூடி பேசினானுங்க, பேசும்பொழுது பார்த்தா நகையெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சு போலி நகை கவரிங் நகையை போட்டு விட்ருக்கானுங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அடுத்து பழனிவேலும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சரவணனும் வந்துடுறாங்க கடைக்குள்ள ஆனதுன்னா, டேய் பழனி எங்கடா பணம் அப்படின்னு கேட்க, என்ன பணம் மச்சான் அப்படின்னு உள்ளே நுழையும் போதே கேட்க, என்னடா விளாடுற, அன்னைக்கு வந்து அவர் 10,000 கொடுத்து போனார்ல, அந்த பணம் எங்கடா அப்படின்னு கேட்க, யாரும் எதுவும் கொடுக்கலையே மச்சான் அப்படின்னா. டேய் செலவு பண்ணிட்டியா, என்ன பண்ண சொல்லு, உங்கள் அக்காவுக்கு அதை தான் வாங்கி கொடுத்தியா சீரை, பரவாயில்லடா அதையா சொல்லு அப்படின்னா. இல்லை அது அவள் சந்தோஷப்பட்டா அதுக்காக வாச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னா. இல்லை மச்சான் நான் எடுக்கலை, அந்த பணத்தெல்லாம் எடுக்கல, அது ஏன் பணம், சும்மா கௌரவத்துக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு, நீ தான் எடுத்தியா சொல்கிறா அப்படின்னா. நான் எடுக்கல மச்சான், நான் ஏன் மச்சான் எடுத்தேன்னு சொல்ல போகிறேன் மச்சான், 10,000 எனக்கு என்ன மச்சான் செலவு, அக்காவுக்கு செலவானது எல்லாமே வந்து சுகன்யா வீட்டில் காசு கொடுத்தாங்க, அதில் ஒரு 5,000 இருந்துச்சு, அதில் வச்சு தான் நான் எல்லாத்தையும் வாங்கினேன், என்கிட்ட 10,000 இருந்தால் நான் ராஜிக்கு சேர்த்து ஒரு சேலை வாங்கியிருப்பேன் அப்படின்னு பேச. டேய் என்ன கதை விடுறியா, என்ன பொய் பேச ஆரம்பிச்சிட்டியா, தங்கமயில் நீ கொடுத்ததை பார்த்தேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி நீ வாங்கினதை பார்த்துட்டேன்னு சொன்னாலே அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஷாக்காகி, நான் எப்போம்மா வாங்கினேன் அப்படின்னு பார்க்க. இது எல்லாத்தையும் ஓரமாக நின்று அப்படியே மெதுவாக வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க மீனாவுக்கு. இந்த சமயத்தில் ஏதாச்சும் மாமா கோவமாக இருக்கும் போது பேசினா அவர் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டார், கோவப்படுவாருங்கிறது தெரியும். அப்படியே பார்த்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே லைட்டாக தங்கமயிலும் மாணிக்கமும் கடையில் அந்த ஊரில் போய் அந்த ஸ்டாக் எடுக்கிற போகிற மாதிரி அப்படி அவங்க போகிறத பார்க்க
இவங்களும் அப்படியே நடந்து போய் லைட்டாக அந்த வீடியோ கேமரா ஃபோனை மட்டும் கேமரா ஆன் பண்ணி அந்த இடத்துல வச்சிடுறாங்க. வச்சுட்டு இப்படி ஓரமாக நின்று அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தால் உள்ளரப்பா மாட்டிக்க போகிறோம்ப்பா, அந்த ஆளுக்கு கால் பண்ணி கேட்டால் என்னப்பா வருது அப்படின்னா, அந்த ஆளுக்கெல்லாம் கால் பண்ண மாட்டாங்கம்மா, குடும்ப விவகாரம், குடும்பத்துக்குள்ளே அசிங்கமாயிடும் அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் கரெக்டான டைமு. பழனிவேல் மேலே பழி வந்துச்சு, திட்டுவாங்க, அவ்வளோதான் விட்டுருவாங்க. எப்படியும் வந்து அந்த 10,000 சீருக்காக தான் வாங்கியிருப்பாருன்னு விட்டுருவாங்க. ஆனால் நீ கவலைப்படாதம்மா, நீ முகத்திலேயே நீ பயத்தை காட்டாத, நான்லாம் அப்பா எப்படி கெத்தாக நிற்கிறேன் அந்த மாதிரி இருமா அப்படின்னு பேசுகிறது எல்லாமே வீடியோவில் கேப்சர் ஆகுது. இங்கே வெளில வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பார்த்தா பழனிவேலை பலார் அப்படின்னு அரைகிறாரு பாண்டியன். ஷாக்காகி நிற்கிறாரு பழனிவேல். ஏன்டா பொய் பேசுகிற பழக்கம் என்னடா பழக்கம்? நீ 10 விஷயம் நீ பணம் எடுத்தேன்னு சொல்லி, இல்லை வந்து அக்காவுக்கு வாங்கினேன்னு சொல்லி, என்ன வேணாலும் சொல்லு, ஏன்னா அதை கூட விட்டுருவேன், என்னடா செலவுன்னு சொன்னாலே போதும். ஆனால் வந்து பொய் சொல்கிறது என்ன அப்படிங்கும் போது இந்த பக்கம் சரவணன் திருன்னு முடிக்கிறாரு. இன்னும் வாயை திறந்து தன்னுடைய மனைவியோ தன்னோட அப்பா மாமனாரோ தான் எடுத்திருப்பாங்கிறத அப்பா கிட்ட சொல்ல முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் மாமா 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 ஒரே ஒரு நிமிஷம் மாமா, ஒரே ஒரு நிமிஷம் மாமான்னு இந்த பக்கம் மீனா சொல்ல, வேணாம் மாமா வேணாம் மாமா பண்ணாதீங்க மாமான்னு ஷாக் ஆகும் பொழுது உடனே வந்து இல்லைப்பா மீனா நீ நவருப்பா, இந்த இவனுக்கு பொய் சொல்கிற பழக்கம் வந்துருச்சுப்பா, இவன் எனக்கு மூத்த மகமாக இருந்தானப்பா, நான் அடிக்கக்கூடாதாப்பா அப்படின்னு திருப்பி கையை ஓங்கும் பொழுதே டக்குன்னு வந்து மீனா மாமா இதை முதல்ல பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை காமிக்க, அந்த வீடியோவில் பார்த்தா அங்கே அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறதும், திருட்டுத்தனத்தை பண்ணாலும் அப்படியே கமுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கெத்தாக முகத்தை வச்சுக்கணும் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாண்டியன் ஷாக் ஆயிடுறாரு. சரவணா அதை விட ஷாக்கு. இந்த தடவை இந்த 10,000 எடுத்தது நீங்கள் தானடா, நீங்கள் தான் சந்தேகப்பட்டேன், ஆனால் நான் வாயை திறந்து சொல்லாமல் இருக்கேன்னு இப்படியே மனசுக்குள்ளார பேசிட்டு, அப்பா நான் ஒன்று சொல்லணும்ப்பா, அன்னைக்கு அந்த 1,100 எடுத்ததுமே இவங்க தான்ப்பா, ஆனால் வந்து அன்றைக்கி சொன்னால் இப்போ ரொம்ப அவருக்கும் அசிங்கமாயிடும், அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சேன்ப்பா, மாமா பாவம்ப்பா அப்படின்னு பேச ஆரம்பிக்க அப்படியே ஷாக் ஆயிடுறாரு பாண்டியன். என்னப்பா அது, ஏன்பா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் திரும்பி கேட்க அப்படியே திருன்னு அவங்க முடிக்கும் போது அது வந்து சம்மந்தின்னு ஒரு தலையை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அப்படியே கடுப்பாயிடுறாரு பழனிவேல் அப்படியே கண்ணெல்லாம் தண்ணியோட வந்து, போதுமா மச்சான் போதுமா, நான் திருடலான்னு தெரிஞ்சிருச்சு, அன்னைக்கு ஒரே வார்த்தையில் என் பொண்டாட்டி முன்னாடி வச்சு இவன் தான் திருடி இருப்பான், இல்லைனா அந்த கதிர்பையை திருடி இருப்பான், 2 பேருக்கு மட்டும் தான் திருட்டு புத்தி இருக்கு நீங்களே அப்படின்னீங்களே, 5 ரூபா 10 ரூபா ஏதோ டீக்காக எடுத்து போகிறதும் 1,100 எடுத்துகிட்டு போய் இல்லைன்னு சொல்கிறதும் 10,000 இல்லைன்னு சொல்கிறதும் என்னைக்காவது நடந்திருக்கா? இவங்க 2 பேர் வர வரைக்கும் இவ்வளோ பெருசாக கணக்கில் குறைஞ்சிச்சு பிரச்சனை ஆச்சுன்னு என்னைக்காச்சும் இருந்திருக்கா? இருந்ததே இல்லைல்ல. அப்போ இதெல்லாம் காரணம் இது எப்படி நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து என் மேலே படியை தூக்கி போட்டிங்க? இப்போ இவங்க தான் ஆகிடுச்சு, இப்போ என்ன அரைஞ்சிங்கல்ல, இந்த மாதிரி அரைஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் முழிக்க அவர் அப்படியே வந்து அப்படியே ஷாக் ஆகி முழிக்கும் பொழுது, முதல்ல வெளில போயா கடையை விட்டு வெளில போயா, தங்கமேரி நீயும் கடையை விட்டு வெளில போ, கடையை விட்டு வீட்டுக்கு போ, வீட்டில் போய் அந்த பேசிக்கலாம்னு சொல்லி துரத்தி விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீனாவை கொஞ்சம் ஹீரோ மாதிரி காமிப்பாங்க யூஸ்வலாக, மீனாவையும் கதிரையும் தான். அந்த மாதிரி மீனா அந்த இடத்துல காப்பாற்றுறாங்களா, ஏன்னா சரவணனை நம்பி பிரோஜனம் இல்லை கதிர் தான் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபை கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை சால்வ் பண்ண போகிறாரா, முன்னாடியே நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் மாதிரிங்கிறத பற்றி கருத்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுது? இந்த கதையில் வந்து இப்படி சரவணன் அமைதியாகவே இருந்து தன்னுடைய மாமனாரை காப்பாற்றிக்கிட்டு தாய் மாமாவை வந்து தெருவில் எடுத்து விட்டுட்டு இருக்காரு, அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். இல்லை இது வீடே 2ஆக உடஞ்சி போய் பழனிவேல் தன்மானத்தோட இந்த வீட்டை விட்டு வெளியேறி அவங்க எதிர்த்தாப்புல ஒரு கடையை போட்டு உட்காரணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் வந்து இந்த பாண்டியனை கொடுக்குற தண்டனையாக இருக்கும் நம்பாமல் இருந்ததுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதாங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல வந்து ரிவ்யூஸ்லாம் அங்கே தான் போடுறோம், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.